வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் இருந்து வெளிமாநிலத்திற்கு ரேஷன் அரிசி கடத்துவோருக்கு அரசு ஒருபோதும் துணை போகாது. அதிமுக குற்றச்சாட்டுக்கு முதல்வர் ரங்கசாமி பதிலடி. தனிக்கல்வி வாரியம் துவங்கப்படும் வரை தமிழக அரசின் பாடத்திட்டம் தான் தொடரும். லட்சுமி நாராயணனுக்கு முதல்வர் பலிஷ் பதில். தேங்காய் திட்டில் இடி தாக்கியதால் 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்த டிவி உள்ளிட்ட பொருட்கள் சேதம். மழைநீர் தேங்கியதால் நகர தெருக்களில் வெள்ளம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் ரேஷன் அரிசி கடத்துபவர்களுக்கு அரசு ஒருபோதும் துணை போகாது என்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுவை சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது அதிமுக உறுப்பினர்கள் அன்பழகன், பெரியசாமி ஆகியோர் அரிசி கடத்தல் பதுக்கல்காரர்கள் மீது அரசு எடுத்துள்ள நடவடிக்கை என்னவென்று கேட்டனர். அதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபடுவோர் மீது அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது என்றும், சந்தேகப்படும் நபர்களை கண்காணித்தல் மற்றும் எல்லைப் பகுதியில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றார். மேலும் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் எவருக்கும் அரசு துணை போகாது என்று உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர் பாஸ்கர் முதலியார்பேட்டை தொகுதியில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த மரப்பாலம் பகுதியில் சாலைகளை விரிவுபடுத்த அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். இதற்கு முதல்வர் ரங்கசாமி, மரப்பாலம் சந்திப்பில் இருந்து முருங்கப்பாக்கம் வரையிலான சாலையை அகலப்படுத்த தேவையான நிலம் ஆர்ஜிதம் செய்யும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளது என்றார். இதனை துரிதப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் உறுதியளித்தார். இதேபோன்று காங்கிரஸ் உறுப்பினர் ஜெயக்குமார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதல்வர், திருக்காஞ்சி அக்ரஹாரம் பகுதிகளை இணைக்கும் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, நெல்லித்தோப்பு மணிமேகலை பள்ளியில் இட நெருக்கடியை சமாளிக்க பள்ளிக்கு எதிரில் உள்ள காலி இடத்தை கையகப்படுத்தி கூடுதல் வகுப்பறைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுவையில் தனிக்கல்வி வாரியம் துவங்கப்படும் வரை தமிழக பாடத்திட்டம்தான் கடைபிடிக்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது காங்கிரஸ் உறுப்பினர் லட்சுமி நாராயணன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் கல்யாண சுந்தரம், புதுவை, காரைக்கால் பள்ளிகளில் தமிழக அரசின் பாடத்திட்டம் பின்பற்றப்படுவதால் தனி சட்ட விதிகள் உருவாக்க தேவையில்லை என்றார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுவையில் தனி கல்வி வாரியம் துவங்கப்படும் வரை தமிழக பாடத்திட்டம்தான் கடைபிடிக்கப்படும் எனவும், மாணவர்களுக்கு துணையாக இந்த அரசு எப்போதும் இருக்கும் என்றார். இதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர் பெரியசாமி, நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளால் மாசு ஏற்படுவதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு முதல்வர் ரங்கசாமி, இப்பிரச்சனையில் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது எனவும், மாசு ஏற்படுத்தும் தொழிற்சாலைகளை இனிமேல் அனுமதிப்பதில்லை என்று முடிவில் அரசு உறுதியாக உள்ளது என்றார். இதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர் புருஷோத்தமன், அரியாங்குப்பம் பாலம் கட்டுவதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்திற்கு தடையாணை பெறப்பட்டது உண்மையா என்று கேள்வி எழுப்பினார். காமராஜர் பிறந்த நாளில் பட்டா கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் அவசர கோலத்தில் எடுக்கப்பட்ட முடிவினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதற்கு முதல்வர், அரியாங்குப்பம் பாலம் கட்டுவதற்காக அங்கிருந்த மக்களுக்கு மாற்று இடம் கொடுத்ததை அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், இந்த இடம் தொடர்பாக நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கை திரும்ப பெற நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றார். சம்பந்தப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் கொடுக்கும் வரை அவர்களை அங்கிருந்து அரசு அப்புறப்படுத்தாது என்றார். புதுவை தேங்காய் திட்டில் மழையின் போது இடி தாக்கியதில் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் டிவிக்கள் முற்றிலுமாக சேதமடைந்தன. புதுவையில் புதன்கிழமை அன்று இரவு பலத்த இடி மின்னலுடன் மழை பெய்ததால் நகரம் எங்கும் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியது. அதிகாலை வரை நீடித்த மழையின் போது இடி தாக்கியதால் தேங்காய் திட்டு பள்ளத்தெருவைச் சேர்ந்த சுப்ராயன் வீட்டில் விரிசல் ஏற்பட்டதுடன் அப்பகுதியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்த டிவிக்கள் சேதமடைந்தன. மழையின் போது தேங்காய் திட்டில் உள்ள தென்னை மரத்தை இடி தாக்கியதால் அங்குள்ள மின்சாதன பொருட்கள் சேதமடைந்திருப்பது தெரியவந்துள்ளது. லோக்பால் வரைவு மசோதாவில் ஊழல் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் சிறைக்கு அனுப்ப வலுவான சட்டம் அவசியம் என்பதை வலியுறுத்தி புதுவையில் பாலிடெக்னிக் மாணவர்கள் மற்றும்
மனித உரிமைகள் கழகத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். லோக்பால் வரைவு மசோதாவில் ஊழல் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் சிறைக்கு அனுப்ப வலுவான சட்டம் அவசியம் என்பதை வலியுறுத்தி புதுவையில் மனித உரிமைகள் கழகம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதற்கு தலைமை அமைப்பாளர் சக்திவேல் தலைமை தாங்க மாநில அமைப்பாளர்கள் ரவி, நாராயணன், சுப்பிரமணி, முருகானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதேபோன்று லஞ்சம், ஊழல், ஏழ்மை மற்றும் எழுத்தறிவின்மையால் முழுமையான சுதந்திரம் இந்தியாவிற்கு கிடைக்கவில்லை என்பதை மக்கள் உணர வேண்டும் என்ற நோக்கில் புதுவை பாலிடெக்னிக் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாணவ மாணவியர் பங்கேற்று ஊழலுக்கு எதிராக உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் அண்ணா ஹசாரேவிற்கு தங்கள் ஆதரவினை தெரிவித்தனர். காரைக்காலில் நடைபெற்ற அரசு கலை விழாவில் குத்தாட்டம் நடக்க காரணமாயிருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டசபையில் அதிமுக உறுப்பினர் அன்பழகன் வலியுறுத்தினார். புதுவை சட்டசபையில் பூஜ்ய நேரத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் அன்பழகன் காரைக்காலில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற கலை விழாவில் குத்தாட்டம் நடைபெற காரணமாயிருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி அது தொடர்பான புகைப்படங்களை சபையில் காட்டி சபாநாயகரிடம் வழங்கினார். எதிர்காலங்களில் அரசு சார்பில் நடைபெறும் கலை விழாக்களில் இதுபோன்ற மோசமான நடனங்கள் இடம்பெறுவதை தடுக்க அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலியார்பேட்டை ரயில்வே கேட்டில் நெரிசலை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக எம்எல்ஏ பாஸ்கருக்கு முதல்வர் பதில். காந்தி வீதியில் மாமூல் கேட்டு ரவுடிகள் மிரட்டல். காவல்துறை மூலம் பாதுகாப்பு வழங்கும்படி முதல்வரிடம் வியாபாரிகள் வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர். பளிச்சுன்னு துவைக்கிறதுல ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினுக்கு நிகர் கிடையாது. ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்க மணி எலக்ட்ரானிக்ஸ் விட்டா வேற கிடையாது. ஐஓபி, எல்ஜி, சீமன்ஸ், வேர்ல்பூல், சாம்சங் கம்பெனிகளின் ஃப்ரண்ட் லோடிங் மற்றும் டாப் லோடிங் வாஷிங் மிஷின்கள். டெய்லி பாத்திரம் தேய்க்க கஷ்டப்படுறீங்களா? மணி எலக்ட்ரானிக்ஸ்ல டிஷ் வாஷர் வாங்குங்க. வேலையை சுலபமாக்கிக்கங்க. மேலும் புகையில்லா சமையலுக்கு சில்லிஸ், விரைவாக சமைத்திட ஹாப்ஸ். 0% finance exchange offer. பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலையு குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலையு குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம்.
பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. இறந்து போன ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர்களை நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நகராட்சி சுகாதார ஊழியர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை உள்ளாட்சித்துறையில் பணியின் போது இறந்தவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கப்பட்டது. அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் துப்புரவு பணியை தனியார் மயமாக்கியதை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நகராட்சி சுகாதார ஊழியர்கள் சங்கத்தினர் உள்ளாட்சித்துறை முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு ஆரோக்கியநாதன் தலைமை தாங்க போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு செயலாளர் பாவாணன் துவக்கி வைத்தார். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் மினி லாரி ஓட்டுநர்கள் குடிபோதையில் வாகனங்களை ஓட்டக்கூடாது என்று சீனியர் எஸ்பி சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். புதுவை மாநில மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நல சங்கத்தினருக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா சிங்காரவேலர் சிலை அருகில் புதன்கிழமை மாலை நடைபெற்றது. செயலாளர் முருகன் வரவேற்புரையாற்ற வழக்கறிஞர் ருத்ரகுமாரன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் மினி லாரி உரிமையாளர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கி பேசிய சீனியர் எஸ்பி சந்திரன், மினி லாரி ஓட்டுநர்கள் குடிபோதையில் வாகனங்களை ஓட்டக்கூடாது என்றும் ஓட்டுநர்கள் கல்வியில் பின்தங்கியிருக்கும் நிலைமை மாற வேண்டும் என்றார். புதுவையை சுற்றி 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் செல்லும் போது அவர்களுக்கு பர்மிட் தேவையில்லை என்ற சீனியர் எஸ்பி சந்திரன், இதில் ஓட்டுநர்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டால் தனக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் ஓட்டுநர்கள் அனைவரும் லைசன்ஸ், இன்சூரன்ஸ், ஆர்சி புத்தகம் வைத்திருப்பதுடன் காக்கி சீருடையை கட்டாயமாக அணிய வேண்டும் என்றார். விழாவில் போக்குவரத்து ஆணையர் கரிகாலன் மினி லாரி ஓட்டுநர்களுக்கான இன்சூரன்ஸை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து எஸ்பி பழனிவேல், போக்குவரத்து துறை அதிகாரி ரகுநாத் ஆகியோர் ஓட்டுநர்களுக்கு சீருடைகளை வழங்கினர். முதலியார்பேட்டை ரயில்வே கேட்டில் காலை மற்றும் மாலை நேரங்களில் நெரிசலை தவிர்க்க காவல்துறை உதவியுடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுவை சட்டசபையில் பூஜ்ய நேரத்தின் போது பேசிய அதிமுக உறுப்பினர் பாஸ்கர், முதலியார்பேட்டையில் அமைந்துள்ள ரயில்வே கேட் காலை மற்றும் மாலை நேரங்களில் மூடப்படும் போது பொதுமக்கள், மாணவர்கள், ஊழியர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் என்றும், எனவே இங்கு காவல்துறையினரை நிறுத்தி நெரிசலை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றார். இதற்கு முதல்வர் ரங்கசாமி, ரயில்வே கேட்டில் காலை மற்றும் மாலை நேரங்களில் நெரிசலை தவிர்க்க காவல்துறை உதவியுடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் உறுப்பினர் லட்சுமி நாராயணன், ஊழலை ஒழிக்க வேண்டும் என டில்லியில் அண்ணா ஹசாரே நடத்தி வரும் உண்ணாவிரத போராட்டத்தினால் நாட்டில் எழுச்சி ஏற்பட்டுள்ளது என்றும்,
அவர் உண்ணாவிரதத்தை வாபஸ் பெற புதுவை அரசு வலியுறுத்த வேண்டும் என்றார். மேலும் மழையினால் நகர பகுதியில் நீர் தேங்குவதை தடுக்கும் வகையில் அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வார வேண்டும் என்றார். புதுவை காந்தி வீதியில் மாமூல் கேட்கும் ரவுடிகளின் அட்டகாசத்தை ஒடுக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வரிடம் வியாபாரிகள் மனு அளித்தனர். புதுவை ஜமீன்தார் கார்டன் பகுதியைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்பவர் காந்தி வீதியில் கடந்த 20 ஆண்டுகளாக டீ கடை நடத்தி வருகிறார். கடந்த திங்கட்கிழமை அப்பகுதியில் உள்ள கடைகளில் சைக்கிள்களில் வந்த 2 வாலிபர்கள் மாமூல் கேட்டுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சுந்தரமூர்த்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் ஆத்திரமடைந்த வாலிபர்கள் டீ கடையில் இருந்த பொருட்களை சூறையாடியதுடன் சுந்தரமூர்த்தியையும் பிஸ்கட் வைத்திருந்த பாட்டிலால் தாக்கினர். இதில் காயமடைந்த அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை நடத்தி வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த செந்தில், மஞ்சனி நகரைச் சேர்ந்த மாதவன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் தொடர்ந்து ரவுடிகள் மாமூல் கேட்டு மிரட்டி வருவதால் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுத்து தங்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமியிடம் வியாபாரிகள் மனு அளித்துள்ளனர். புதுவையில் பிரான்ஸ் தமிழ்ச்சங்கம் சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். பிரான்ஸ் தமிழ்ச்சங்கம் சார்பில் பேராசிரியர் சண்முக சுந்தரத்திற்கு பாராட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் புதன்கிழமை மாலை நடைபெற்றது. பிரான்ஸ் தமிழ்ச்சங்க செயலாளர் முடியப்பநாதன் வரவேற்புரையாற்ற நிறுவன தலைவர் பாரிஸ் ஜமால் முன்னிலை வகித்தார். புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்க மன்னர் மன்னன் சிறப்புரையாற்றினார். பிரான்ஸ் தமிழ்ச்சங்க தலைவர் தசரதன் ஆய்வுரையாற்ற கம்பன் கழக தலைவர் கோவிந்தசாமி, புதுவை பல்கலைக்கழக புல முதன்மையர் வெங்கட்ராமன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கலைநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி அத்தனையும் உள்ளதடி உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். Money Electronics double offer. தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி,
மணிக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டார்ஸ், செல் 9894236198, 9786990957. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 92 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 4 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 23 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையிலிருந்து வெளிமாநிலத்திற்கு ரேஷன் அரிசி கடத்துவோருக்கு அரசு ஒருபோதும் துணை போகாது. அதிமுக குற்றச்சாட்டுக்கு முதல்வர் ரங்கசாமி பதிலடி. தனிக்கல்வி வாரியம் துவங்கப்படும் வரை தமிழக அரசின் பாடத்திட்டம் தான் தொடரும். லட்சுமி நாராயணனுக்கு முதல்வர் பலிஷ் பதில்.
தேங்காய் திட்டில் இடி தாக்கியதால் 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்த டிவி உள்ளிட்ட பொருட்கள் சேதம். மழைநீர் தேங்கியதால் நகர தெருக்களில் வெள்ளம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.